தொடர்ந்து இந்த வேளையிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வருகிறோம். தகப்பனே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். உங்களை நீங்கள் ஜீவ பலியாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அருமையானவர்களே, இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் ஆண்டவருக்கென்று பலியாக செலுத்துவார்கள். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் நாம் நம்மை ஜீவ பலியாக நாம் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பலிகள் எல்லாம் பலி செலுத்தின உடனே அந்த பலிகள் மரித்துவிடும், அந்த பலிகள் கொல்லப்பட்டுவிடும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் நம்மை தேவனுடைய பலிபீடத்திலே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பழைய பலிகளைப் போல மரித்து விடுகிற பலிகளாய் அல்ல, உயிருள்ள பலிகளாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம பலி கொடுக்கப்படுகிற காரியத்தில் ஒரு ஆடு பலிபீடத்தில் பலியிடப்படுமானால் அந்த ஆடு பலியிடப்பட்ட அந்த ஆட்டினுடைய தலை அங்கே பலிபீடத்தில் இருக்கும். ஆனால் கண்கள் இருந்தாலும் அது என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. காதுகள் இருந்தாலும் கேட்க முடியாது. அதற்கு கால்கள் இருந்தாலும் நடக்க முடியாது. அவைகள் மரித்து போன பலிகள். ஆனால் நாம் ஜீவனுள்ள பலி என்று சொல்லும் பொழுது நாமும் கூட எப்படி அந்த ஆடோ இளங்காலையோ கண்கள் இருந்தும் பார்க்காமல் காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாயிருக்கிற காரியங்களை காணாத கண்கள், கேட்காத காதுகள், அந்த காரியங்களில் நடக்காத கால்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்டாயிருக்க வேண்டும். அப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில் பலிபீடத்தின் மேல் மரிக்கிறவைகளாய் அல்ல, பவுல் சொன்னது போல கிறிஸ்து உடனே கூட நான் சிலுவையில் என்ன செய்யப்பட்டேன்? அறையப்பட்டேன் என்று சொன்னது போல நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மரித்தவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் காரியங்களுக்கு மரித்தவர்களாய் காணப்படுகிற வேளையில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். பவுல் சொல்கிறாரு, உங்களை ஜீவ பலியாக என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுக்க. இப்போ ஒரு சரீரம் தேவனுடைய பலிபீடத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமானால் ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்? ஒவ்வொரு காரியமாக வரிசையாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். முதலாவது ஒப்பு கொடுக்கப்பட்ட கண்கள். ஒப்பு கொடுக்கப்பட்ட கண்கள். நம்மை ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே
இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கும். உலகத்தை நோக்கி பார்க்காது. எதை நோக்கி பார்க்கும்? இயேசுவை நோக்கி. எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? இயேசுவை நோக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ நம்முடைய கண்கள் எப்பொழுதும் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நோக்கி கொண்டிருக்கிறவா அல்ல, நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயமும் நம்முடைய கண்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நம்முடைய கண்கள் நோக்காதபடிக்கு நம்முடைய கண்கள் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? நோக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யப்படவில்லை? வெட்கப்படவில்லை. அப்போ நம்முடைய கண்கள் எப்பொழுதும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசுவை நோக்கி, அவருடைய சமூகத்தை நோக்கி. எல்லா சூழ்நிலைமையிலையும் அவரையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முகங்கள் பிரகாசமடைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை படவிலே அக்கறைக்கு போகும்படி அனுப்பிவிட்டார். மலையிலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். போன படகு புயலிலே சிக்கிக்கொள்கிறது. அதிகாலையில் இயேசுவானவர் அங்கே மலையின் மேல் இருந்து இறங்கி தண்ணீரில் நடந்து வருகிறார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீரேயானால் நானும் நடந்து வரும்படி செய்யும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வான்னு சொல்கிறார். சொன்ன உடனே இறங்கி நடக்கிறான். ஆனால் இயேசுவை பார்த்து நடக்கும்போது தண்ணியில் நடந்தான். ஆனால் அலையை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான்? உள்ளே போயிட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போ நம்ம உள்ளே போகிறோம்? விசுவாசத்தில் எப்போ உள்ளே போகிறோம் சொல்லுங்கள்? இயேசுவை பார்க்காதபடிக்கு சூழ்நிலைமைகள், கஷ்டங்கள், மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இவைகளை பார்ப்போமானால் நம்ம சோர்ந்து எங்கே போயிடுவோம்? தண்ணிக்குள்ளே போயிடுவோம். ஆனால் எப்பொழுதுமே இயேசுவை நோக்கி பார்ப்போமானால் நாம் எப்படிப்பட்ட சோதனையின் மத்தியிலும் அந்த சோதனைகளை மிதித்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லா சமயத்திலும் நாம் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்கள் யார் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும்? இயேசுவின் மேலே. பிசாசு பல காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய கண்களை, நம்முடைய பார்வையை சிதறடிக்க வைப்பான். ஆனால் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் எதை பார்க்க வேண்டும்? எப்பொழுதுமே நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய குழப்பங்களையே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அவைகளை விட்டு நம் கண்களை ஏறெடுத்து இயேசுவை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்முடைய காதுகள், நம்முடைய காதுகள். வெளிப்படுத்தல் 3:6. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அப்போ இந்த சபையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் காது கேட்காதான்? கேட்குது. ஒரு சில சமயத்தில் பசங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. காது கேட்கலையா? சொல்லுங்கள். நம்ம சொல்கிறது என்ன செய்யலை? கவனிக்கலை. அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆலயத்தில் கூட நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, நல்லா மைக்கெல்லாம் போட்டு நல்லா பேசுகிறோம். ஆனால் எத்தனை பேர் 100க்கு 100 அத்தனை வார்த்தையும் கவனிக்கிறீங்கன்னு சொன்னால்
ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சமயத்தில் இங்கே உட்காந்துருப்போம், நம்முடைய காதுகளில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு உள்ள அது என்ன செய்யாது, போகாது. அப்போ நம்முடைய காதுகள் எப்பவுமே ஆண்டவருடைய சத்தத்துக்கு திறந்திருக்கிற காதுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தில் வர்றீங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படி பிரசங்கிக்கப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்கும் பொழுது உங்களுக்கு தேவையான ஆலோசனையை, உங்களுக்கு தேவையான வார்த்தையை ஆவியானவர் உங்களுக்கு உயிர்ப்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆனால் அந்த வார்த்தையை கேட்பதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையார். எப்படி நம்ம வசனத்தை கேட்கிறோம் என்பதை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே நாம் பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட செவிகள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற செவிகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பலவிதமான சத்தங்கள் இருக்கிறது. என்ன சத்தம்? பலவிதமான சத்தம். ஒரு சத்தம் மனுஷருடைய சத்தம், ஒரு சத்தம் மனுஷருடைய சத்தம். அது எப்பவுமே நம்ம கேட்கக்கூடாது. யோபுவினுடைய காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, அருமையான சத்தம். என்ன சத்தம்? கரெக்டாக சொன்னீங்களம்மா, தேவனை தூசித்து. அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்ச என்ன வருது? இதே மாதிரி நிறைய சத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் ஆண்டவருடைய சத்தமும் என்ன செய்யும், கேட்கும். பிசாசனுடைய சத்தமும் கேட்கும். நீ மலையிலேருந்து இணைஞ்சிரு, குதி. உப்பரிக்கையிலேருந்து என்ன செஞ்சிரு, குதிச்சிரு. இப்படி பிசாசனுடைய சத்தமும் கேட்கும். அதே சமயத்தில் ஆவியானுடைய சத்தமும் நமக்கு கேட்கும். அல்லேலூயா. மனுஷருடைய சத்தம், பிசாசனுடைய சத்தம், அடுத்தாப்புல தேவனுடைய சத்தம். நம்முடைய காதுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு எப்பொழுது எப்படி இருக்கணும், எப்படி என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கேட்க வேதம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். என்ன கேள்வினா, கொஸ்டின் இல்லை, நம்ம காதுகளால் என்ன செய்கிறோம் இல்லைங்களா, கேட்கிறதுனால விசுவாசம் வரும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் நீங்கள் வேத வசனத்தை சத்தமாய் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. இந்த வார்த்தையை கேட்க 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 உங்களுக்குள்ள என்ன உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய காதுகள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய காதுகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாக மாற்றுங்கப்பா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாக நம்முடைய காதுகள் இருக்கும்போது தான், ஒருவேளை ஆண்டவருடைய வருகை நம்முடைய ஆயுள் காலத்தில் நடக்குமானால் வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகும், இங்கே ஏறி வா, இங்கே. அந்த சத்தம் யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகினார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி பறந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய செவிகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது மோசே முச்செடி அருகே வந்த பொழுது ஆண்டவர் அவனுடைய பார்த்து மோசே மோசேன்னு கூப்பிட்டார். அவருடைய சத்தத்தை மோசே கேட்டு ஆண்டவரிடத்தில் வந்தார். தேவாலயத்தில் அருமை ஆசரிப்பு கூடாரத்தில் சாமுவேலும் படுத்திருக்கிறான், ஏலியும் படுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சத்தம் யாருக்கு தான் கேட்டது, சாமுவேலுக்கு.
ஏலி பிரதான ஆசாரியனுக்கு சத்தம் என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. அதே போல் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற காதுகள் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற, உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிற, உம்முடைய வார்த்தைகள் தொனியை நான் கேட்கிற காதுகளாய் என்னுடைய காதுகளை நீர் மாற்றும். அதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நாவுகள் சங்கீதம் 66:17. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அடுத்தபடியாக நம்முடைய நாவுகள், ஆண்டவருடைய ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாவுகள், என் நாவினால் அவர் என்ன செய்யப்பட்டார்? புகழப்பட்டார். நம்முடைய நாவு ஆண்டவரை துதிக்கிற நாவுகளாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். நம்முடைய நாவுகள் முதலாவது அவரை துதிக்கிற நாவுகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய நாவுகள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாவுகளாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாவுகள் எதை அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கும் நாவுகள். அடுத்து நம்முடைய நாவுகள் வசனத்தை அறிக்கை பண்ணுகிற நாவுகளாக இருக்க வேண்டும். எதை அறிக்கை பண்ணணும்? ஆமாம். ஏன்னா நம்ம வசனத்தை அறிக்கை பண்ணுகிற வேளையில் அந்த வசனத்தின்படியே நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். நம்ம எப்பவும் எதை அறிக்கை பண்ணணும்? நம்முடைய ஜெபங்களிலே, நாம் சும்மா இருக்கிற நேரத்தில் எதை அறிக்கை பண்ணணும்? சொல்லுங்கள். என்ன பண்ணணும்? வசனத்தை அறிக்கை பண்ணணும். அடுத்து நம்முடைய நாவுகள் நேர்மறையாய் பேசுகிற நாவுகள். என்ன நாவுங்க? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்காத நாவுகள் எப்போவுமே எதிர்மறையாக தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன பேசும்? எதிர்மறையாக. ஆண்டவர் செய்யலை, ஆண்டவர் நன்மை செய்யலை, ஆண்டவர் உதவி செய்யலை, இப்படியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாவு என்ன சொல்லும்? என் கர்த்தர் பெரியவர், அவர் என் தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். உலகத்தில் இருக்கிறவர்கள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன செய்கிறார்? அப்போ நம்முடைய நாவு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாவுனா அந்த நாவு என்ன பண்ணும்? நேர்மறையாய் பேசும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க, கானானுக்கு போகலை. ஏன் தெரியுமா? நாங்கள் கானானுக்கு போக போகிறதில்ல, வனாந்தரத்தில் தான் எங்களுக்கு கல்லறை கட்ட போகிறாங்க, கர்த்தர் எங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்க போகிறது இல்லை. இப்படியே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? எதிர்மறையாக அறிக்கை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபு மட்டும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார், ஆண்டவர் தருவார், நம்ம அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வோம் என்று அவர்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ண. எதை அறிக்கை பண்ணாங்க? ஆமாம். அப்போ விசுவாசத்தை அறிக்கை பண்ண பொழுது அவருடைய விசுவாச அறிக்கையின் பிரகாரம் அவர்களை கொண்டு போய் கானானில் சேர்த்தார். அல்லேலூயா. அப்போ நாவு எதை அறிக்கை பண்ணணும்? எதை அறிக்கை பண்ணணும்? நேர்மறையாக. எப்போ நேர்மறையாக அறிக்கை பண்ணணும்? எதிர்மறையாக இருக்கும்போது நேர்மறையாக அறிக்கை பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கும்போது நேர்மறையாக அறிக்கை பண்ணுறது லகுவானது. ஆனால் எப்போ அறிக்கை பண்ணணும்? எதிர்மறையாக. பலவீனத்தின் மத்தியில் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார்னு அறிக்கை பண்ணணும். இதன் மத்தியில். ஆமாம். அதே போல் பிரச்சனையின் மத்தியில் கர்த்தரின் பிரச்சனைகளில் எனக்கு ஜெயம் தருவார் அப்படின்னு அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில் நம்ம அறிக்கை பண்ணணும், கர்த்தரின் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. அப்போ பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாவு
எப்பவுமே என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒன்று பேசுனா நேர்மறையாக பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேக சமயத்தில் நம்ம அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நாவுகள் ஆண்டவரை துதிக்கிற நாவுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற நாவுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கை பண்ணுகிற நாவுகளாக இருக்க வேண்டும். எப்பவுமே நம்முடைய நாவு எதை பேசணும்? நேர்மறையாய் பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக எபேசியர் 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இங்கே குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கைகளினால் வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இங்கே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற கரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சத்தத்தையே காணோம். அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் நம்முடைய கை எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியாது. ஆனால் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த கரங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நன்மை செய்ய பழகுங்கள் என்று சொல்லி பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு. நன்மை செய்கிறதுக்கு என்ன செய்யணும்? பழகணும். எப்போவுமே நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்காதபடிக்கு நம்ம கீழே இருக்கிறவங்கள என்ன செய்யணும்? நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அதுதான் நன்மை செய்கிற கரங்கள், நன்மை செய்கிற கரங்கள். வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக என்ன செய்தார்? சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவைப்படுகிறவர்களுக்கு, உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்யும் பொழுது நம்முடைய கரங்கள் அப்பொழுதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கரங்களாக இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சில சமயத்தில் இந்த உலகத்தில் நம்ம நன்மை செய்கிறோம். நன்மை செய்தால் அநேக சமயத்தில் நன்மை செய்தவர்களிடத்திலிருந்து நமக்கு நன்மைக்கு பதிலாக என்ன வருது? தீமை வருகிறது. அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம்? இனிமேல் யாருக்குமே நன்மை செய்யக்கூடாது. ஆனால் ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் நன்மை செய்யும் பொழுது மனிதர்கள் உங்களுக்கு திரும்ப நன்மை செய்யாவிட்டாலும் நீ நன்மை செய் என்று சொன்ன ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? சொல்லுங்கள். நன்மை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மையிலே பிரியப்படுகிறார். அந்த கைகள் தான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட கைகள். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட கைகள் என்ன செய்யும்? நன்மை செய்யும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் ஒருவேளை தீமை செய்கிற கைகளாக நம்முடைய கைகள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் இருந்தால் கூட நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னால் நம்முடைய கைகளை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நன்மை செய்கிற கைகளாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. பவுல் அருமையான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போதாக அவனுடைய கைகள் சபையை துன்பப்படுத்தினது. விசுவாசிகளை, அடிமையானவர்களே, அவன் தன்னுடைய கரங்களினாலே கொடுமைப்படுத்தினான். ஆனால் அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பொழுது அவனுடைய கைகள் நன்மை செய்கிற கைகளாய் மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம். சங்கீதம் 84:2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது.
அருமையானவர்களே, ஆண்டவருடைய நன்றியால் நிறைந்த இருதயம். நம்முடைய இருதயம் எதில் நிறைஞ்சிருக்கணும்? ஆண்டவர் செய்த நன்றியால். அந்த நன்றியால் இருதயம் நிறைந்திருக்கும் பொழுது அந்த நன்றி நிறைந்த இருதயத்திலிருந்து எப்போவுமே துதி என்ன செஞ்சிட்டே இருக்கும்? வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில இருதயங்கள் ஆண்டவர் என்னத்தை செஞ்சாலும் சரி, ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டார், ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், காலையில் மன்னாவை புசிச்சிட்டு சாயங்காலம் ஆண்டவரை முறுமுறுப்பாங்க. எப்படி? காலையில் மன்னாவை என்ன செய்வாங்க? புசிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேலே ஆண்டவர் என்ன செய்வாங்க? அதே மாதிரி நிறைய பேர் ஆண்டவர் எவ்வளவு தான் நன்மை செஞ்சாலும் ஒரு திருப்தியான ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து என்ன செய்யாது? வராது. ஆமாம், அதை செஞ்சிட்டாரு, ஆனால் இன்னும் 4 செய்யலையே, அதில் 1 செஞ்சிட்டாரு, இன்னும் 3 செய்யலையே, இன்னும் 3 செய்யலையே. என்றைக்குமே இருதயத்தில் என்ன இருந்துகிட்டே இருக்கும்? குறைபாடிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம இருதயம் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக என்ன செய்யணும்? நன்றி நிறையணும். அப்படி நன்றி நிறைந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைக்காக, ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு செயலுக்காக நம்முடைய இருதயம் நன்றியினால் என்ன செய்ய வேண்டும்? நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முறுமுறுக்கிற இருதயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே பாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நீங்கள் மருத்துவமனையிலாம் போனீங்கன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த வியாதியெல்லாம் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே, அந்த காரியத்துக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அப்போ நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய நன்றியினால் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஆரம்பத்தில் ஒரு அங்கே சபைக்கு போவேன். அங்கே தேவதாசன் ஒரு அண்ணன் இருப்பார். நான் போனேன்னா, லீவுக்கு போனேன்னா 2 நாள் வீட்டில் இருப்பேன், 1 நாள் சபைக்கு போயிடுவேன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த நிலக்கடலை இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பெரிய இவ்வளோ பெரிய ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இருக்கும். அதில் போட்டு வைப்பாங்க, கீழே கூடி எடுப்பாங்க. அப்போ அவர்கிட்ட போனால் சொல்வார், தம்பி நீ போகும்போது அதில் நிறையா வேர்க்கடலை இருக்குது, வேணுங்கிறது என்ன செய், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்பார். நான் அவங்ககிட்ட கேட்பேன், என்னங்கக்கா ஃபுல்லாக குளுமைன்னு சொல்லுவாங்க. அதை அண்ணன் சொல்கிறாரு நிறையா இருக்கும் போல இருக்குன்னு. எப்பா அவர் எப்போவுமே நிறையா இருக்குங்கிற எண்ணத்தில் தான் பேசிகிட்டே இருப்பார். எங்கே போன வாரம் தான் 2 மூடை கொண்டு போய் சந்தையில் என்ன செஞ்சுட்டு வந்தோம், போட்டு வந்துட்டோம். அவர் இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒரு சிலருக்கு எப்போவுமே எப்படி தான் இருக்கும். ஆமாம், ஒரு சிலருக்கு இருந்தால் கூட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்போவுமே எப்படி தான், ஒன்றுமே இல்லை தான். ஆனால் ஒரு சிலர் ஒன்றுமே இல்லாட்டா கூட நிறையா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சந்தோஷமாக ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அதுதான் உண்மையிலே ஆண்டவரை விசுவாசிக்கிற நன்றியுள்ள இருதயம். நன்றியுள்ள இருதயம் ஆண்டவர் எப்போவும் என்ன செய்யும்? நிறைவாக பேசும். ஆண்டவரை குறித்து நிறைவாக பேசும். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய நன்றியினால் பொங்கி இருக்கணும். என்ன செய்யணும்? ஆமாம், நிறைய விசுவாசிகளை நான் பார்க்குறேன், ஆண்டவர் ஆசீர்வதித்த பின்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நன்றி இல்லாமல் போயிடுறாங்க. யோசிப்பேன், ஒரு சிலர்லாம் பின்வாங்கி போகும் பொழுது நான் யோசிப்பேன், ஆண்டவர் இவ்வளவு நன்மை அவங்களுக்கு செஞ்சாரே, இவ்வளவு உபகாரங்கள் செஞ்சாரே, ஆனால் அவ்வளவு உபகாரங்களை மறந்து, அவ்வளவு நன்மைகளை மறந்து எப்படி இவங்க ஆண்டவரை விட்டு தூரமாய் போக
முடிந்தது என்று யோசிக்கிறது உண்டு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க இருதயம் நன்றி இல்லாத இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இருதயம், நம்முடைய இருதயம் எப்போவுமே ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்? நன்றி. அவர் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளுக்காக, சின்ன சின்ன உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்து கொண்டே இருங்க. அந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து முதலாவது நம்முடைய கண்கள். அந்த கண்கள் எப்போவுமே உலகத்தை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? இயேசுவை நோக்கி. அடுத்து நம்முடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த காதுகள் யாருடைய சத்தத்தை கேட்கும்? ஆமாம், நிறைய பேர் கேட்டாலும் கேட்காத மாதிரி இருப்போம். அடுத்து நாவுகள் எப்பொழுதுமே ஆண்டவரை ஆராதிக்கிற நாவுகள், வசனத்தை பேசுகிற நாவுகள், சாட்சி சொல்லுகிற நாவுகள், நேர்மறையான வசனத்தை பேசுகிற நாவுகள். அடுத்து நம்முடைய கைகள் நன்மை செய்கிற கரங்களாக இருக்க வேண்டும். அடுத்து நம்முடைய இருதயம். இதெல்லாம் ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது. அடுத்து எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்முடைய கால்கள் எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட கால்கள் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நாம் பொறுமையாய் ஓட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய கால்கள் ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில், அந்த விசுவாச பாதையில் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். நம்ம ஒரு நாள் நின்றக்கூடாது, ஒரு நாளும் பின்வாங்கி போகக்கூடாது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கலரை தாண்டி வனாந்தரத்துக்குள்ளே போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. அவங்க பின்னால் திரும்ப முடியாது. பின்னால் திரும்பி வந்தால் செங்கடல் அவர்களுக்கு திறக்காது. கரெக்ட் தானே? செங்கடல் திறக்குமா? திறக்காது. அப்போ எங்கே போக வேண்டியதான்? சொல்லுங்கள். காணானும் போச்சு, கடைசியில் எங்கே தான் போய் மூழ்கணும்? கடலில் தான். அதனால் பின்வாங்கி போவோமானால் நம்முடைய ஆத்துமாவின் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி சர்வாயுத வர்க்கத்தையும் பாருங்கள். தலைக்கு சொல்லுங்கள் தலைச்சீரா, அடுத்தாப்புல மார்புக்கு மார்க்கவசம், அப்புறம் கைகளுக்கு கேடகம், கால்களுக்கு பாதரட்சை, முதுகுக்கு முதுகுக்கு என்னம்மா சொல்லுங்கம்மா? இடுப்புக்கு கச்சை, மார்புக்கு மார்க்கவசம், முதுகுக்கு ஒன்றுமே கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? பிசாசு நமக்கு அக்கினி ஆஸ்திரங்களை எய்யும் போது கேடகம் இருக்குது, மார்க்கவசம் இருக்குது, தலைச்சீரா இருக்குது, பாதரட்சை இருக்குது. ஆனால் புறமுதுகு காட்டினீங்கன்னா முதுகுக்கு பாதுகாப்பு கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு சும்மா அப்படி நின்றுக்கிட்டே இருந்தாலாவது என்ன பண்ணிடலாம்? தப்பிச்சுக்கலாம். கேடகம் இருக்குது, மார்க்கவசம் இருக்குது, தலைசீராக இருக்குது, தப்பிச்சுக்கலாம். திரும்பினீங்க முதுகுக்கு பாதுகாப்பே கிடையாது. அப்போ எப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய கால்கள் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
முறுமுறுக்காத இருதயம், கசப்பு இல்லாத ஒரு இருதயம். அருமையான வேதம் சொல்லுது, இருதயமே எப்படி இருக்குது? திருக்குள்ளது. அது எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படி திரிக்கிட்டு இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு சிலருக்கு இருதயம் முறுக்கி முறுக்கி இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவே இல்லை. எதை நினச்சாலும் ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு தான் யோசிப்பாங்க, ஸ்ட்ரைட்டாகவே யோசிக்க தெரியாது. அதெல்லாம் எங்கே வந்துடணும்? எல்லாம் பலிபீடத்துக்கு வந்துடணும். பலிபீடத்தில் வந்து அங்கே ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய இருதயம் என்ன இருதயமாக மாறிடணும்? நன்றியால் நிறைந்த இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நம்முடைய இருதயம் முழுதும் எப்படி இருக்கணும்? ஆமாம், அதுதான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம். நம்முடைய கால்கள் கர்த்தருக்காக எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் நிற்கிறவர்கள் அல்ல, பின்னோக்கி பார்க்கிறவர்கள் அல்ல, பொறுமையோடு ஓட கடவோம். அடுத்தபடியாக கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்முடைய சிந்தை எப்பொழுதுமே நாம் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருப்போமானால், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நம்முடைய சிந்தை யோசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சிந்தையில் அதுக்கு முன்னால் உலக காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், இவைகளையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்முடைய சிந்தை பலிபீடத்துக்கு வரும் பொழுது பரலோக காரியங்களை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் பரலோகத்தினுடைய எண்ணங்களாய் மாற வேண்டும். பூமிக்குரிய எண்ணங்களாய் அல்ல, பரலோகத்துக்குரிய எண்ணங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை சீக்கிரத்தில் முடிஞ்சு போகும். எப்போ முடியும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய சிந்தை இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து அல்ல, நம்முடைய சிந்தை மேலானவளை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் நான் உமக்கு கிட்ட சேரணும்ப்பா. இது சொன்ன மாதிரி என் கண்கள் உண்மையிலே இருக்கணும்ப்பா, என் இருதயம் நன்றியுள்ள இருதயமாக இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு நம்முடைய சிந்தை எப்பவும் இதில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? மேலானவைகளை, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தை மாம்ச சிந்தையாய் அல்ல. நிறைய பேர் எப்பவுமே ஒரு சிந்தையெல்லாம் என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. என்ன சிந்தைங்க? மாம்ச சிந்தைனா இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடுத்த சிந்தை, உலகத்தின் காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிற சிந்தை. அப்படிப்பட்ட சிந்தை இல்லாதபடிக்கு நமக்கு மேலானவைகளை நாடுகிற சிந்தை, அதுதான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட சிந்தையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்குறோமா? எந்த அளவுக்கு பூரணமாக ஒப்பு கொடுத்துருக்குறோம்? எந்த அளவுக்கு அரைகுறையாக ஒப்பு கொடுத்துருக்குறோம்? ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறோம்? ஒரு நாளில் எவ்வளவு நேரம் உலகத்தை பார்க்கிறோம்? உலகத்தின் காரியங்களை பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. அவருடைய காதுகள் எப்பொழுதுமே யாருடைய சத்தம் கேட்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் என்னோட பேசுங்கப்பா. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னோட பேசுங்கப்பா. இந்த காதுகள் வேற, ஆவிக்குரிய காதுகள் என்பது வேற. அந்த ஆவிக்குரிய காதுகள் மூலமாகத்தான் ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இன்றைக்கி உலக பிரகாரமான காதுகள் நமக்கு நல்லா கேட்குது, ஆனால் ஆவிக்குரிய சத்தம் கேட்கிற காதுகள் இன்றைக்கு இல்லை. ஆண்டவருடைய சத்தம் பழக பழகத்தான் நமக்கு கேட்கும். பழக பழக ஆமாம் கேட்கும். நிறைய பரிசுத்தவான் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்னோட பேசினார் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணும். அது என்ன பேசினாருன்னு?
உனக்கு அவர் சத்தத்தை கேட்குறதுக்கு காது இல்லை, ஆனால் அவங்களுக்கு அது சத்தத்தை கேட்குற காது இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூப்பிட போகிறீங்க, எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் கஜா முஜான்னு வருதுங்க. திடீர்னு ஒரு சத்தம் அம்மான்னு கேட்குது. கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? அத்தனை 100 பிள்ளைங்க சத்தம் இருந்தாலும் கரெக்டாக அங்கே பார்க்குறீங்க அந்த அந்த பிள்ளை இருக்குன்னு பார்க்குறீங்கள. அப்போ இந்த உலகத்தில் 1000 சத்தம் இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தம் அவருடைய பிள்ளைங்களுக்கு கேட்கும். அல்லேலூயா. ஆனால் மற்றவங்களுக்கு அது என்ன செய்யாது, கேட்காது. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகள் பாக்கியமுள்ள காதுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை எப்பொழுதுமே துதிக்கிற நாவுகள், நமக்கு முறுமுறுக்கிற நாவு வேண்டவே வேண்டாம், எதிர்மறையான நாவுகள் வேண்டாம். அல்லேலூயா. தீமையான நாவுகள் நமக்கு எல்லா நேரம் ஆண்டவரை துதிங்க. தனியாக இருக்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, துதிச்சிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லுங்கள். என்ன செய்யுங்க? சாட்சி சொல்லுங்கள். அடுத்து என்ன பண்ணுங்க? எதை பேசினாலும் எப்படி பேசுங்க? நேர்மறையாய், எதிர்மறையாய் பேசவே வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நன்றியினாலே நிறைந்திருக்கிற இருதயம். இன்றைக்கு இதெல்லாம் எனக்கு இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். இல்லைன்னா சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. இதனுடைய கண்கள், செவிகள், நாவு, கரங்கள், இருதயம், கால்கள், என்னுடைய சிந்தை எல்லாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படட்டும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, உங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மில் ஒருவரும் முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, ஆண்டவரே என் சிந்தையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இன்னும் எனக்கு பரலோகத்தின் சிந்தையை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு பவுல் மூலமாக உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், அதுவே புத்தியில் ஆராதனை என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய பலிபீடத்தில் வந்து எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற காதுகளை எங்களுக்கு தாங்க, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற கண்களை எங்களுக்கு தாங்கப்பா. நன்றியினால் நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு ஜீவ பலியாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.